ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆப்டிடியூட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் டாபிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் 3 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த 3 கொஷின்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க, ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. Two pipes A and B can fill a tank in 36 hours and 45 hours respectively. Find the time taken to fill the tank when both the pipes are turned on simultaneously. ஒரு tank இருக்கு, அதுல 2 pipes இருக்கு, A and B ன்ட்டு. A பைப்ல இருந்து டேங்க் ஃபில் பண்றதுக்கு 36 hours தேவைப்படுது. B பைப்ல இருந்து டேங்க் ஃபில் பண்றதுக்கு 45 hours. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, 2 பைப்புமே சேம் டைம்ல ஆன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு? இதுதான் கொஸ்டின். ஓகே, டைம் கண்டுபிடிக்கணும். அதாவது எவ்வளோ நேரத்தில் டேங்க் ஃபில் ஆகும் சைமல்டேனியஸா 2 பைப்பும் ஓப்பன் பண்ணும்போது. A part filled by pipe A in 1 hour equal to, அதாவது ஏ பைப்பு ஃபில் பண்ணுறதுக்கு 36 hours தேவைப்படுது. அப்போ 1 hourக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 1 divided by 36ன்னு எடுத்துக்கணும். ஓகே, அதே மாதிரி பார்ட் ஃபில்டு பை பைப் பி இன் 1 hour equal to 1 by 45. Therefore, part filled by both pipes in 1 hour equal to, ஸோ 1 hourல 2 பைப்ஸும் ஃபில் பண்ணோம்னா A plus B பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், 1 by 36 plus 1 divided by 45. 36 45 எல்சிஎம் எடுக்கணும். 3 டேபிளில் வரும். 12 3s are 36, 1 3 is 3, 5 3s are 15, again 3 டேபிள், 4 3s are 12, 5 3s are 15. இதுக்கப்புறம் ப்ரைம் நம்பராக இருக்கு. ஸோ 3 3s are 9, 9 5s are 45, 45 into 4 is 180. Therefore, LCM value is 180. அதாவது 36 into 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 180 வருமா? ஸோ நியூமரேட்டர்லையும் சேம் 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 into 5 is 5 plus 45 into 3 6 are 9, 9 5s are 45. 45 into 4 பண்ணீங்கன்னா 180 வரும். ஸோ நியூமரேட்டர் வேல்யூ சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 into 4 is 4. 5 plus 4 equal to 9 divided by 180. 1 9 is 9, 2 9s are 18, 1 divided by 20. ஒன் பார்ட்டோட வேல்யூ 1 by 20. Therefore, டோட்டல் பார்ட் தான் நமக்கு தேவை. டோட்டல் பார்ட் கண்டுபிடிக்கும் போது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடும், 20 மேலே வந்துடும். ஓகே, 20 hours. இதுதான் ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A tap can fill a tank in 15 minutes. Another tap can empty it in 20 minutes. Initially, the tank is empty. If both the taps start functioning, when will the tank become full? First tapல இருந்து டேங்க் ஃபில் பண்ணுது, அதுக்கு 15 minutes எடுத்துக்குது. அனதர் டேப்ல இருந்து எம்டி பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுல எதுவுமே ஃபில்லாம் பண்ணல, எம்டி ஆகுது, அது 20 minutes எடுத்துக்குது. ஓகே, இனிஷியலி த டேங்க் இஸ் எம்டி. இனிஷியலா டேங்க் எம்டியா தான் இருக்கு. இஃப் போத் த டேப் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங், வென் வில் த டேங்க் பிகம் ஃபுல்? 2 டேப்பையும் சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது டேங்க் எப்போ ஃபில் ஆகும்? இங்கேயும் டைம் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேப் ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டேப்னு எடுத்துக்கலாம், உங்க விருப்பம் தான். ஃபர்ஸ்ட் டேப் கேன் ஃபில் அ டேங்க் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15 minutes. பட் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டேப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 1 minute எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? 1 minute ஃபர்ஸ்ட் டேப் டேங்க் ஃபில் பண்றதுக்கு நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 1 divided by 15. கொடுத்துக்கிற கொஸ்டின் 15 minutes தான், பட் நமக்கு 1 minute வேணும் அப்படின்னா 1 divided by 15 ஆகிடும். ஓகே,
Then another tap can empty a tank equal to 20 minutes கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன வேணும்? கேன் எம்டி a tank in 1 minute. 1 மினிட்டுக்கு தான் நமக்கு ஆன்சர் வேணும். ஸோ 1 divided by 20. If both taps start functioning at same time, then time taken by both taps to fill tank in 1 minute. ரெண்டு டேப்பையும் சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல ஆன் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு 1 மினிட்டுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? இதுதான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேப்போட வேல்யூ 1 divided by 15. 1 divided by 15 இந்த இடத்துல பிளஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நமக்கு அனதர் டேம்போட ஃபங்க்ஷனிங் வந்து எம்டியா இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எம்டின்னு வரும்போது இந்த இடத்துல மைனஸ் வரணும். ஃபில் பண்ணும்போது பிளஸ் வரணும். எம்டினா மைனஸ் வரணும். ஸோ இது நீங்க கரெக்டாக பண்ணணும். ஓகே, மைனஸ் பியோட வேல்யூ, அதாவது அனதர் டேப்போட டைம் 1 divided by 20. இது நீங்க கரெக்டா எடுத்து எழுதிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் சால்வ் பண்றது ஈஸியா தான் இருக்கும். 15 20 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 டேபிள், 3 5s are 15, 4 5s are 20. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது. 5 3s are 15, 15 into 4 60. LCM value is 60. 15 into 4 equal to 60. So numeratorலையும் 1 into 4 பண்ணிக்கணும். 4 minus 20 into 3 60. Therefore 1 into 3 equal to 3. Answer is 1 divided by 60. இது வந்து 1 மினிட்கான வேல்யூ. ஓகே, பட் நமக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும்? போத் டேப்ஸ் ஃபில் த டேங்க், ஹோல் டைம் டேக்கன் வேணும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆக்கிக்கணும். 60. 1 divided by 60 is nothing but 60 minutes. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A tap A can fill a drum in 10 minutes. A second tap B can fill in 20 minutes. A third tap C can empty it in 15 minutes. If initially the drum is empty, find the time when it will be full if all taps are open together. Tap A can fill a drum in 1 minute. ஒரு ட்ரம்மை ஃபில் பண்ணுறதுக்கு டேப் ஏ யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு டைம் 1 மினிட்டுக்கு எவ்வளோ எடுத்துக்கோனா 10 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 divided by 10 எடுத்துக்கோங்க. டேப் பி கேன் ஃபில் இன் 1 minute. டேப் பி ஃபில் பண்ணுறதுக்கு 1 மினிட்க்கு 20. ஸோ 1 divided by 20. தென் டேப் சி இந்த இடத்துல பாருங்க எம்டி பண்ணணும். எம்டி தான் பண்ணணும், ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ tap C can empty in 1 minute equal to இதுக்கு 15 minutes time. So 1 divided by 15. So இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா when all taps are open together it can fill the tap in 1 minute equal to tap A வந்து fill பண்ணுது. So A plus A, again tap B யும் fill தான் பண்ணுது. So plus B, tap C empty பண்ணணும். Therefore minus C. Empty na minus, fill na plus. Okay, இப்போ substitute பண்ண போறோம். A ஓட வேல்யூ 1 divided by 10 plus B ஓட வேல்யூ 1 divided by 20 minus C ஓட வேல்யூ 1 divided by 15. LCM எடுத்துக்கலாம். 10 20 15 5 டேபிள்ல வரும். 2 5s are 10, 4 5s are 20, 3 5s are 15. இது 2 டேபிள். 1 2 is 2, 2 2s are 4, 3. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது. 5 2s are 10, 10 2s are 20, 20 3s are 60. LCM value is 60. ஸோ டினாமினேட்டரில் 60 எடுத்துக்கோங்க. 10 into 6 is 60. ஸோ 1 into 6 equal to 6 plus 20 into 3 பண்ணிங்கன்னா LCM value 60 வரும். நியூமரேட்டரில் 1 into 3 minus 15 into 4 60. 1 into 4 is equal to 4. 6 plus 3 9. 9 minus 4 5. 5 divided by 60. 1 5 is 5. 12 5s are 60. So 1 divided by 12. Therefore tank filled in 1 minute. 1 minute oda value da 1 divided by 12. The tank is filled in 12 minutes. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். 3 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.